உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னும் ஆலயம் மேட்ரிமோனி டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல வசிய பொருத்தம் அவசியமா? ஒரு சிலர் எல்லாரும் கேட்குறதில்ல, பொருத்தம் பார்க்க வரும்பொழுது சார் வசியம் இல்லைங்களே பரவாயில்லையா, வசிய பொருத்தம் இல்லைன்னா எப்படிங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று அந்யோன்யமான வசியம் இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க வாழ்க்கை அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நட்சத்திர பொருத்தம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ், அதுக்கு எந்த விதமான லக்னமோ ராசியோ அந்த இடத்துல அளவுகோல் இல்லை. ராசி பொருத்தம்னு ஒன்று இருக்குது, அது மட்டும் இந்த ராசிக்கு இந்த ராசி சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்குது. அதே மாதிரி நம்மளே அதை சொல்கிறோம். ராசி என்பது ஒரு மனிதனுடைய செயல், அதை வச்சு தான் தீர்மானிக்குது. ஒரு நட்சத்திரம் எடுத்திங்கன்னா ஒரு ராசிக்குள்ளார 3 நட்சத்திரம் இருக்கும். அப்போ குணபேதங்கள் அதில் இருந்ததுனால நாம் அதை விட்டுட்டு ராசியையும் லக்னத்தை எடுத்துக்கிறோம். லக்னங்கிறது 2 பேருடைய டிசைர், விருப்பங்கள். ராசிங்கிறது 2 பேருடைய செயல்பாடுகள். சரிங்களா? ஆக வசிய பொருத்தம் அவசியமா? எனது அனுபவத்தில் உள்ள கருத்துக்களை நான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை வசியம் என்பது நட்சத்திரப்படி எடுத்தோம்னா, இப்போ சித்திரை நட்சத்திரம் வசிய பொருத்தம் இதெல்லாம் எத்தனை பொருத்தம் இருக்குது? 1, 2, அதாவது மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். 5 தான் சார். 5 நட்சத்திரங்கள் மட்டுமே வசிய பொருத்தம் இருக்குது. இந்த 5 நட்சத்திரங்கள்லேயும் மற்ற முக்கியமான பொருத்தங்கள் இல்லாமல் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ரஜ்ஜு, யோனி, வேதை, அந்த மாதிரி. இப்போ அதில் பாருங்கள், வசிய இதில் வந்து மிருகசீரிட நட்சத்திரம். அப்போ சித்திரை நட்சத்திரம் மிருகசீரிடம் வசியம்னு போட்டிருக்கு. ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் வராது, வேதையும் வராது. அப்போ இது ஒன்று ரிஜெக்ட். திருவாதிரை பிரச்சனை இல்லை, ரைட். அதுக்கு அடுத்தது நேராக கீழே வந்தீங்கன்னா பூரட்டாதியும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு யோனி பொருத்தம் வராது. மிருகசீரிடத்தையும் யோனியையும் தவிர்த்திங்கன்னா இந்த வசியம் உள்ள 2, 5 நட்சத்திரங்களில் 3 நட்சத்திரம்தான் வசிய பொருத்தம் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக வருகிறது. அப்போ மீதி நட்சத்திரங்கள் எல்லாம் திருமணம் செய்தால் 2 பேருக்குள்ளார வசியம் இருக்காதா அப்படின்னா, ஒன்லி ஸ்டார் மேட்சிங் அதை மட்டும் வச்சு பார்க்காதீங்க. பொதுவாக இப்போ மேச ராசிக்கு வசிய ராசிகள், முதன்மையான வசிய ராசிங்கிறது சிம்மம். என்ன காரணம்? இவங்க மேச ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் சிம்ம ராசிக்கு அதிபதியாகிய சூரியனுடன் நட்புறவு கொண்டது. அதே மாதிரி 5ஆம் ராசி 9ஆம் ராசி திரிகோண ராசிகள். நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த தம்பதிகள் கரெக்டாக இருக்காங்க, செயல்பாடுகள் கரெக்டாக இருக்குது. செவ்வாயும் சூரியனும் இந்த 2 பேருக்குள்ளார சூரியன் செவ்வாய் தொடர்பு இருக்குது. ஆக இவங்களுக்குள்ளார ஒரு பாண்டிங் இருக்குது. 2 பேரும் ஒரே ஜோனல், ஒரே மண்டலம், அக்னி மண்டலம். இது மாதிரி இந்த வசியத்தை பார்க்க வேண்டும். ஒன்லி ஸ்டார். இப்போ எனக்கு என்னுடைய மனைவிக்கு அந்த சித்திரை நட்சத்திரம் எடுத்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வசிய ராசி, வசிய பொருத்தம் இருக்குது. ஆனால் யோனி பொருத்தம் இல்லை. அப்படி இவங்க வசிய பொருத்தம் இருந்தும் ரொம்ப அந்த அளவுக்கு வசீகரமாக இருக்கிறோமா அப்படின்னா, என் ராசிக்கு அவங்க 8ஆம் ராசி. இதில் என்ன இருக்குது? அதே சித்திரை 1, 2னாக்கா கன்னி ராசியாக வரும். அப்படியா இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் யோனி பொருத்தம் வராது. அதனால் அந்த அட்டவணை பார்த்து அதிகமாக குழப்பிக்காதீங்க. நான் பார்க்குறது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுடைய 2 பேருடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, பிளானட்டரி பொசிஷன், ஜாதக கட்டம் தான் உங்களை இயக்கும். ஒன்லி நட்சத்திரம் மட்டும் இயக்காது. இப்போ மேச ராசி அவங்களுக்கு விருச்சிக ராசி 8ஆம் ராசியாக வருது. மேசராசி பெண். இப்போ மேசராசி பெண், ஆண் ராசி வந்து விருச்சிகம். இப்போ இது வசியம், சிம்மம் வசியம். இப்போ நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், 8ஆம் ராசியை கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டு இந்த சிம்மம் வந்ததுன்னா சேர்த்து விடுவோம். மற்ற கிரக அமைப்புகள்லாம் பார்த்துட்டு
இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசி, இந்த ரிஷபராசிக்கு யார் வசிய ராசி? முதன்மையானது வந்து கடகராசி. நான் பார்த்த வரைக்கும் நிறைய கடகராசியும் ரிஷபராசியும் அந்யோன்யமான நல்ல ஒற்றுமையாக இருக்கிறாங்க. சுக்கிரன் சந்திரன் இணைவு. சுக்கிரன் அப்படிங்கிறது சந்திரன்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் கற்பனை, சுக்கிரன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ நினைத்தல். அதே மாதிரி ரிஷபராசிக்கு துலாம் ராசி வசியம். இந்த ராசிக்கு அதிபதி 2 பேரும் ஒன்று போலவே இருப்பாங்க. 2 பேருமே ஒரு இது ஸ்திர ராசி ரிஷபம், சர ராசி துலாம். 2 பேருக்கும் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அந்த அவங்க 2 பேருக்குள்ளார ஒரே மாதிரியான சிந்தனைகள் அவங்க 2 பேருக்குள்ளார இருக்கும். இப்போ மிதுன ராசி, இவங்களுக்கு கன்னி ராசி வசியம். நான் சேர்த்து வச்சுருக்கேன், கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேருமே அறிவாளிகள், புத்திசாலிகள், அறிவுபூர்வமான கோபக்காரர்கள். 2 பேருக்கும் அதிபதி புதன். 2 பேருமே நல்ல அறிவுபூர்வமாக பேசுவாங்க. சரிங்களா? ஆக இந்த அதிபதிகளை பார்க்கணும். சும்மா நட்சத்திரத்தில் நீங்கள் வசிய பொருத்தம் வேணும் அப்படின்னு பார்க்காதீங்க, ராசிகள் வகையில் எடுங்க. சரிங்களா? இந்த கன்னி ராசி பொறுத்த வரைக்கும், மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி உங்களுக்கு வசிய ராசிகளாக வருது. இப்போ கடக ராசி எடுத்துக்கங்க. கடகம் அது அந்த விருச்சிக ராசி வசியம். ஏனென்றால் இதுவும் ஜலராசி, இதுவும் ஜலராசி. 5ஆம் ராசி. இவங்க 2 பேரும் நிறைய மணமக்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்களுக்குள்ளார ஒரு அந்யோன்யமான ஒற்றுமை இருக்குது. சந்திரன் ஆட்சி பெற்ற கடகமும் சந்திரன் நீசம் பெற்ற விருச்சிகமும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும். இவங்களுக்கு சந்திரன் நீசம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு சந்திரன் ஆட்சி பெறுது. அப்போ அவங்க 2 பேருக்குள்ளார ஒரு நல்ல ஈர்ப்புத்தன்மையும். அடுத்தது தனுசு ராசி இந்த கடக ராசிக்கு வசிய ராசி. சார் 8ஆம் ராசியாக இருக்குது. அப்படி இல்லை சாமி, 2 பேருக்கு ராசிக்கு அதிபதி குருவும் சந்திரனும் ஒன்றை ஒன்று நட்பு பிளானட். குரு சந்திரன் சேர்ந்திருந்தாலே குருச்சந்திர யோகம்ங்கிறோம். கணவன் மனைவி யாருங்க? தனுசு ராசியும் கடகராசியும் பரவாயில்லைங்க, மேடு ஃபார் ஈச் அதர். அதில் என்ன அப்படின்னா, தனுசு ராசியாக வந்து ஆண் இருக்கணும், கடகராசியாக பெண் இருக்கணும். இருந்தால் இன்னும் நல்லது. ஏன்னா எப்பொழுதுமே பெண் ராசியிலிருந்து 8ஆம் ராசியை நோக்கும் பொழுது அவங்க 2 பேருக்குள்ளார சில கருத்து வேற்றுமைகள் வருது. எனக்கு தெரிஞ்ச தம்பதிகள் ஒன்றாக தான் இருக்காங்க, ஒன்றா தான் வந்து பிஸ்னஸில் வந்து இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்குள்ளார தனுசு ராசிக்கு இந்த கடகத்தினுடைய ஒரு செயல்பாடுகள், ஒரு ஜோவியல் டைப், சோசியல் டைப், எல்லாரிடம் எளிதில் பழகுதல், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கடகம் எல்லார்கிட்டையும் நிறைஞ்சிருக்கும். அது வந்து தனுசுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். அது வந்து ஒரு கிரகங்களில் வந்து குரு பிராமண கிரகம்னு சொல்லுவோம். அது ஒரு செட்ரேட் பண்ணிக்கு அதுக்கு வெளியில் வராது, அந்த வகையில் வரும். அடுத்தது இந்த சிம்ம ராசி அப்படிங்கிற பெண்களுக்கு மகரம் வசியம். பொதுவாக மகர ராசி பெண்களுக்கு சிம்மம் கண்டிப்பாக வசீகரமாகாது. கண்டிப்பாக மகரத்துக்கு சிம்மத்தை சேர்க்கக்கூடாது. இது சிம்ம ராசி பெண்களுக்கு அந்த மகரம் ஆண்களை நம்ம இதில் வசியம்னு சொல்கிறோம். அதில் சில உண்மைகள் இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு கடகராசி, அது ஏற்கனவே விருச்சிகத்துக்கும் கடகத்துக்கும் வசிய ராசிகள். அதே மாதிரி தனுசுக்கு மீனம், தனுசு ராசிக்கு மீன ராசி வசிய ராசி. 2 பேருக்குமே அதிபதி ஒன்றாக வர்றது பாருங்கள். மேஷத்துக்கு விருச்சிகம் 2 ஒன்றா வரும், ரிஷபத்துக்கு துலாம் 2 ஒன்றா வரும் அதிபதி. அதே மாதிரி மிதுனத்துக்கு கன்னி அதிபதிகள் 2 பேரும் ஒன்றா வருவாங்க. அதே மாதிரி தனுசுக்கு அதிபதிகள் என்ன ஒத்த கருத்துக்கள் அங்கே தானே வேணும். ஒத்த கருத்துக்கள் உடையவர்கள் தான் கூட்டணியில் நிற்கிறாங்க. ஒத்த கருத்துக்கள் இல்லைன்னா கூட்டணியில் நிற்க மாட்டாங்க. கூட்டணி பிளவுபடும், கூட்டணி பிரியும். இது மாதிரி தான் மன வாழ்க்கையும். நாம் ஒத்த கருத்துக்கள் உள்ளவங்கள ஒன்றா சேர்க்கணும். ஏன்னா நிறைய இருக்குது ஜோதிடத்தில் மேட்சிங். இந்த காலத்தெல்லாம், இந்த காலத்து பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நிறைய அந்த காலம் மாதிரி இல்லையே. அந்த காலத்தில் யார் இதெல்லாம் பார்த்தாங்க? திருமண பொருத்தம் பார்க்காமலே எங்கள் அப்பாவுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. எப்போதும் சண்டை போட்டே இருப்பாங்க, அது வேறு விஷயம்னு வைங்க. இருந்தாலும் அங்கே பிரிவினை இல்லை, பிரிவினை கிடையாது. பிரச்சனை இருக்க தான் செய்யும் எல்லா குடும்பத்துலேயும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு
அந்த கன்னி ராசியும் வசிய ராசிகள். அதுக்கடுத்தது மகர ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசி வசியம். மகரத்துக்கு கும்பம் வசியம், கும்பத்துக்கு மீனம் வசியம். அப்போது மகரத்துக்கு கும்பம் வசியம்னா மகர ராசி வந்து பெண் ராசியாக இருந்து கும்பம் வந்து ஆண் ராசியாக இருக்கணும். ஏன்னா இதுதான் 12வது இது. ஆமாம், 12வது பெண் ராசியிலிருந்து. அப்போ பெண் ராசியிலிருந்து இதான் வந்து கும்பம் தான் பெண்ணுன்னு வைங்களேன். பெண் கும்பம், 12வது ராசி மகரம். அப்போ அவங்களுக்குள்ளார ஒரு ஈர்ப்புத்தன்மை வரும். புரியுதுங்களா? இப்போது வசிய பொருத்தம் அவசியமா? நட்சத்திரப்படி பார்க்காதீங்க, அது வெறும் 3 நட்சத்திரம் தான் வரும். ராசி ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா குழப்பங்கள் தவிர்க்கப்படும். ராசிகள் என்பதுதான் ஒன்றிணைந்து இந்த மாட்டு வண்டியை, ரெட்டமாடு வண்டியை, வாழ்க்கை என்ற குடும்பம் என்ற வண்டியை 2 மாடுகளும் இழுத்து செல்லும் பொழுது அதில் கருத்து மோதல்கள் ஆப்போசைட் 8ஆம் ராசிலாம் இருந்துச்சுன்னா வடக்கே ஒன்று தெற்கு ஒன்று இழுக்கும். அப்போ வடக்கையும் தெற்கையும் மாற்றி மாற்றி இழுத்துனா எப்படி வண்டி ஊர் போய் சேர்றது? அதனால் அந்த வசியத்தை நீங்கள் ராசி ரீதியாக பாருங்கள். என் அனுபவத்தை நம்ம சொல்லியிருக்கேன். என்ன நேயர்களே, எங்களுடைய ஆலயம் matrimony.com அதில் பதிவுகள் போய் கொண்டிருக்கிறது. குறைந்த கட்டணத்தில் பதிவு செய்யுங்கள். கமிஷன் எதுவும் வாங்குவதில்லை. ஒரு தொலைநோக்கு பார்வையுடன், ஒரு சேவை மனப்பான்மையுடன் 6 மாதத்தில் பதிவு செய்து உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி திருமண பொருத்தங்கள் பார்க்கக்கூடியவர்கள் 9842208655 என்னுடைய எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. நோ மேட்சிங், பணம் வாங்க மாட்டேன். நல்ல ஒரு இணைபிரியாத நல்ல தம்பதிகளை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணம். ஒவ்வொரு அஸ்ட்ராலஜருக்கும் ஒரு லட்சியங்கள் இருக்கும். என்னை பொறுத்தவரை மேரேஜ் மேட்சிங் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்தி நிறைய ஆய்வு செய்து அதனுடைய அடிப்படையில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.